புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி மனமுழுதுடன் சொல்லுகிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஆண்டவரே, உள்ள காலத்தில் சொல்கிறோம், இயேசு நல்லவர் என்று. நீ நல்ல மேய்ப்பர். ஆண்டவரே, என் கூட கர்த்தர் இருக்கீங்கப்பா. இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறீர். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போதித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போதித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று பாடுங்கள், அவர் உயர்த்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரே உங்களுக்கு பாத்திரராக இருக்கிறார், உங்க தகப்பனாக இருக்கிறார், உங்க மேய்ப்பனாக இருக்கிறார். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமாக சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பார் சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பார் சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஆத்துமாவே தேவனை மகிமைப்படுத்து. ஆத்துமாவே கர்த்தருடைய நன்மைகளை மறக்காதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் நல்லவர், உயர்ந்தவர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி, அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறேன். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா மகா கனத்துக்குரியவரே, கோடான கோடி தூதர்கள் மத்தியில் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா துதிகளை பயப்படத்தக்கவர். அப்பா அனைவருக்கு என்ன நாங்கள் செலுத்த முடியும் ஆண்டவரே தகப்பனே. அது அந்த காலை வேளையில உடன்படிக்கை பிள்ளைகளாம் ரத்தத்தினால் நீக்கப்பட்ட ஜனங்களாக ஆண்டவரே, ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக அப்பா, லேவியர்களாக பரிசுத்தவான்களாக அப்பா
உங்க பிள்ளைகளாக கிருமியால் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கும்படி அந்த ரத்தத்தினாலே தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. தேவ பிரசனத்தில் நுழையபடி ஆண்டவரே வழியை தெரிஞ்சிரேப்பா. அப்பா என் கூப்பிடுத்த புத்தியை சுகாதாரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். 2ஆம் வசனம். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன்? 5ஆம் வசனம். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிராயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். 6ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். 7ஆம் வசனம். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். 8ஆம் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ ஆங்காங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 10ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துக்கு போனான். 11ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குதத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். 13ஆம் வசனம். அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். 14ஆம் வசனம். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். 15ஆம் வசனம். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். 16ஆம் வசனம். அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். 17ஆம் வசனம். சாயங்காலம் ஆனபொழுது அவர் 12 கூட அவ்விடத்துக்கு வந்தார். 18ஆம் வசனம். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 19ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். 20ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளந்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி 21ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன்
பிறவாதிருந்தாதானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். 22ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். 23ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் அதிலே பானம் பண்ணினார்கள். 24ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. 25ஆம் வசனம். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 26ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறுதல் அடைவீர்கள். 28ஆம் வசனம். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். 29வது வசனம். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடறுதடைந்தாலும் நான் இடறுதல் அடையேன் என்றான். 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 31ஆம் வசனம். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னேன். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். 32ஆம் வசனம். பின்பு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி 33ஆம் வசனம். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாய்க்கலப்படவும் தொடங்கினார். 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி 35ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 36ஆம் வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். 37ஆம் வசனம். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 38ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். 39ஆம் வசனம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 40ஆம் வசனம். அவர் திரும்ப வந்தபொழுது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்லுவது இன்னாதென்று அறியாதிருந்தார்கள். 41ஆம் வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். 42ஆம் வசனம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். 43ஆம் வசனம். உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் 30 அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். 44ஆம் வசனம். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறித்து சொல்லியிருந்தான். 45ஆம் வசனம். அவன் வந்தவுடனே அவர் அண்டையில் சேர்ந்து ரஃபி ரஃபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். 46ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவர் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். 47ஆம் வசனம். கூட நிற்கிறவர்களில் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். 48ஆம் வசனம்.
இயேசு அவர்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். 49ஆம் வசனம். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்றார். 50ஆம் வசனம். அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். 51ஆம் வசனம். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். 52ஆம் வசனம். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். 53ஆம் வசனம். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், முப்பர், வேதபாரகர் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். 54ஆம் வசனம். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகருடனே கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். 55ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. 56ஆம் வசனம். அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. 57ஆம் வசனம். அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலை ஆகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று. 58ஆம் வசனம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். 59ஆம் வசனம். அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. 60ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். 61ஆம் வசனம். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். 62ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பரிசத்தில் விற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். 63ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? 64ஆம் வசனம். தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லோரும் இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 65ஆம் வசனம். அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். 56ஆம் வசனம். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் ஒருத்தி வந்து 67ஆம் வசனம். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரனாகிய இயேசுடனே இருந்தாய் என்றார். 68ஆம் வசனம். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. 69ஆம் வசனம். வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னாள். 70ஆம் வசனம். அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். 71ஆம் வசனம். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்திய பண்ணவும் தொடங்கினான். 72ஆம் வசனம். உடனே சேவல் 2 தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், மார்க்கு 14ஆம் அதிகாரம் முழுதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா உயிரோடு இருந்த நாட்களில் சீஷர்களுக்கு ராபோஜனம் என்ற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு.
அதில் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணுறாராம், அவங்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசிங்க, இது என் சரீரமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து சொல்கிறாரு, இதை பானம் பண்ணுங்க, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது ஏசப்பா மரித்த பிறகு, சிலுவையிலே மரித்த பிறகு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்னு முன்னதாகவே சீஷர்களுக்கு சொல்லித்தராரு. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இல்லையா, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அநேகர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேகர்னு இருக்கு இல்லையா, அநேகர்னா நீங்களும் நானும் தான். ஓகேங்களா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் சில்ட்ரன்ஸ். ஏசப்பா நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஏசப்பா ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தத்தினால் செய்யப்பட்ட புது உடன்படிக்கையின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இனி நீங்கள் சாபமானவங்க கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சில்ட்ரன்ஸ், ஏசப்பாவே உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ விலையேற பெற்றவங்க. ஏசப்பா தம்முடைய ரத்தத்தால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு சில்ட்ரன்ஸ். அவருடைய ரத்தத்தால் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறாரு. உண்மையாகவே நீங்கள்லாம் விலையேற பெற்றவங்க. கரெக்டுங்களா? நீங்களாம் யார்? விலையேற பெற்றவங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்லணும், ஏசப்பா எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்திருக்கீங்க, ஏசப்பா உங்கள் ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை எனக்காக செஞ்சுருக்கீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஏசப்பா உங்கள் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு டேஷ் புறப்பட்டு போனார்கள். ஆ ஒலிவ மலைக்கு, ஆ சீனாய் மலைக்கு, இ கெத்செமனேக்கு. சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.